Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் CMF புதுசாக லான்ச் பண்ண CMF Buds, அதாவது ஆல்ரெடி அவங்க CMF Buds Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 2.5K சம்திங் இல்லை 3K அரௌண்டில் வந்து இருக்கும். அண்ட் அதோட ஒரு லோவர் வேரியண்ட்டாக இந்த CMF Buds வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் லோவர் வேரியண்ட்டு தான், பட் ஆல்மோஸ்ட் CMF Buds Proவில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் இந்த CMF Buds Proவோட கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்டி பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்பேக்டாக சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஸோ உள்ளே வந்து வழக்கம் போல் ஒரு பேக்கேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் பேக்கேஜிங். இதுக்கு முன்னாடி CMF Buds Proவோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ உள்ளே ஃபர்ஸ்ட் எடுத்தனே இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் ஸோ வெளியிலே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த பாக்ஸில் ஓவராலாக இதில் தான் இருக்குது. அண்டு டைப் சி கேபிள் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல, ஒரு ஷார்ட் லென்த்தில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து இதில் கிடையாது. இந்த வாட்டி கேஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் CMFோட லோகோவும் இருக்குது. போன வாட்டி சர்க்குலர் ஷேப். அண்ட் இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அலுமினியம் அலாயில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, அலுமினியம். அண்ட் மெயினாக என்னென்னா இதில் வந்து ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏதாவது ரோப் மாதிரி போட்டு ஹேங் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஆனால் நல்ல ஒரு ஸ்டடியான மெட்டீரியலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கேஸ் டோர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஸோ இயர்பட்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும், இதில் வந்து ஒரு கிராஸ் டைப்பில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் கேஸில் எங்கேயும் வந்து CMF by nothingனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ் வந்து ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. CMF Buds Proலையும் சரி, CMF Budsலையும் சரி. ஸோ ரெண்டுத்தோட இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று CMF Budsல வந்து ஒரு ரிங் மாதிரி ஒன்று இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க, அது வந்து இங்கே கிடையாது. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் இயர்பட்ஸில் வந்து அதோட பேட்டரி எம்ஏஹெச் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த CMF Buds Proவில் வந்து 55 mAh வரும், ஆனால் CMF Budsல 45 mAh தான் வருது. ஆனால் ரெண்டு கேஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 460 mAh ஆஃப் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த CMF Buds வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் கனெக்ஷன் வைஸ் ஸோ CMF Buds Proவில் என்னெல்லாம் கனெக்ஷன் டைப் கொடுத்தாங்களோ அது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3ல் வருது, கூகுள் ஃபாஸ்பேர் சப்போர்ட் இருக்குது, மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட் பேர் இருக்குது. இப்போ நம்ம வந்து கேஸ் டோர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ CMF Buds வந்து இப்போ வந்து காமிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக காமிச்சிடும். ஸோ கூகுள் ஃபாஸ்பேர் சப்போர்ட் இருக்குது, ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தா போதும், கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் AAC அண்ட் SBC டைப் ஆஃப் ஆடியோ கோடெக்கில் தான் வருது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா லேட்டஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சிடும் ப்ளூடூத் செட்டிங்ஸில் இன்ஸ்டால் கம்பேனியன் ஆப் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆட்டோமேட்டிக்காக போய்டும். நத்திங் எக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நத்திங் எக்ஸ் ஆப்பில் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு ஆப் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது CMF Buds Pro அண்ட் CMF Buds ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் டச் கண்ட்ரோல் எல்லாமே ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்குது, எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். ஒரே ஒரு இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி உங்களுக்கு இந்த டைரக்ட் ஆப்டியோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. CMF Buds Proவில் அது இருக்காது, அது மட்டும்தான் ஒரு விஷயம். அண்ட் அது இல்லாமல் 5 டிஃப்ரெண்ட் ஈக்குவலைசர் இருக்கும், ப்ளஸ் கஸ்டமாக நீங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அல்ட்ரா பேஸ்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு CMF Buds Proவில் கொண்டு வந்திருந்தாங்க, பட் அதுக்கு ஸ்பெஷலாக எந்த ஆப்ஷனும் அவங்க கொண்டு வரல. ஆனால் இந்த வாட்டி அல்ட்ரா பேஸ் 2.0 அப்படின்னு வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் இருக்கும், ஆன் பண்ணிவிட்டு இதில் லெவல் 3ன்னு இருக்குது, 4, 5. ஸோ இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போகுது, பேஸோட எஃபெக்ட். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஹியர் பண்ணி பார்க்குறேன், எந்தெந்த லெவல்ஸ் வச்சா எப்படி இருக்குது, ஆஃபில் வச்சா எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஸ் யூஷுவல். ஸோ இதில் வந்து 42 decibelsக்கு வந்து ANC கொண்டு வந்திருக்காங்க CMF Budsல. ஆனால் CMF Buds Proவில் 45 decibels. அண்ட் CMF Budsல வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 2900 Hz போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 5000 Hz சப்போர்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்
ஓவராலாக ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் 40 டெசிபிள்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் நாய்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏசி நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணும், சிபியூலேருந்து வர நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி ஃபேன் நாய்ஸ் ஒரு ரொம்ப உஸ்ஸுன்னு சவுண்ட் கேட்குதுன்னா அதெல்லாம் ஒரு பாதி நாய்ஸ் தான் கேன்சல் அவுட் பண்ணும். வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னா ஹார்ன் நாய்ஸ்லாம் கேட்க தான் செய்யும். என்ன ஒன்று அது கொஞ்சம் ரொம்ப இறைச்சலாக ஒரு கூச்சலாக ஒரு மார்க்கெட்டில் கூச்சலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஆனால் வந்து ஒரு ஸ்மூத்தனாக இருக்கும், ரொம்ப ஒரு இறைச்சலாக இருக்காது. அதுதான் ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஏஎன்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்பவே சவுண்டு 0 பண்ணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏஎன்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் போனோன்னே இன்னியர் டிடெக்ஷன் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஃபிர்ம்வேர் அப்டேட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டுவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ டுவல் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டேன்னா ஸோ டுவல் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டா ரீபூட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரீபூட் கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி டுவல் கனெக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணால் ரீபூட் பண்ணும் பொழுது ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணும் போது ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வந்து மேனுவல் பேரிங் மோட் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த சிஎம்எஃப் பட்ஸில் வந்து ஆட்டோ பேரிங்கும் இருக்குது, மேனுவல் பேரிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு 2 இயர்பட்ஸும் கேஸில் ஒன் டைம் வச்சுடுங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு செட்டப் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கீயை வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் வந்து எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிவைஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ்னால் ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு இதே மாதிரி காமிச்சிடும். கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இல்லை ஐஃபோன்னா டேரெக்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ அவைலபிள் டிவைஸில் இருக்கும், ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 டிவைஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷன் பேஜில் ஸோ 2 டிவைஸ் வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டுவல் கனெக்ஷன் வந்து இதில் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த சிஎம்எஃப் பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் 2 டிவைஸில் கனெக்டடில் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோனில் ஆடியோ கேட்குறமோ அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு இந்த இயர்பட்ஸ் வழியாக கேட்டுக்கலாம். 2 ஃபோனில் எந்த ஃபோனில் வந்து ஃபோன் வருதோ இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் அட்வான்டேஜ். சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோவில் இது கிடையாது. மேபி ஃபிர்ம்வேர் அப்கிரேடில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி கனெக்ஷனில் பார்க்கும்போது ஸோ இதில் ஆப் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நத்திங் எக்ஸ் ஆப்பு. ஸோ அது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு சப்போர்ட் இருக்குது, ஐஃபோன்ஸுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இந்த சிஎம்எஃப் பட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. The next day. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சிஎம்எஃப் பட்ஸில் இனிஷியலாக ஒரு ஃபிர்ம்வேர் அப்கிரேட் வருது. ஸோ அந்த அப்டேட்டை நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஆடியோ குவாலிட்டி, காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட்டரி எந்த அளவுக்கு தாங்குது ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த இயர்பட்ஸில் ஸோ ஆடியோ குவாலிட்டி இன்னும் நான் வந்து நிறைய டைம் கேட்டு பார்க்கணும். அண்ட் இந்த வாட்டி வந்து ஆடியோ குவாலிட்டியில் என்னென்னா சேம் அதே 12.4 mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோவில் கொடுத்த மாதிரி. பட் வந்து டயஃப்ரேமில் வந்து அதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வாட்டி டைராக் அப்படின்ற அந்த டைராக் ஆப்டியோன்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது டைராக்ன்ற கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அந்த டியூனிங்கில் வந்து முன்னாடி சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோவில் ஒன்லி நத்திங் தான் அந்த டியூனிங் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி நத்திங்கும் டைராக் 2 பேரும் சேர்ந்து அந்த டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் கேட்டதில் வந்து ஈக்குவலைசர் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு டைராக் ஆப்டியோன்னு ஒன்று வருது. ஸோ அதில் நான் ஒரு வாட்டி கேட்டு பார்த்தேன். பட் அதை விட நான் கஸ்டம் ஈக்குவலைசர் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆடியோ குவாலிட்டி இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வந்து இருந்தது டைராக் ஆப்டியோ ஈக்குவலைசரை விட. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்த கஸ்டம் ஈக்குவலைசரோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மொத்தமே 3 கேட்டகரி, மிட்டு, ட்ரபிள் அண்ட் பேஸு. 3த்துலையுமே வந்து +6 பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டிங் ஆப்ஷன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டில் வந்து நான் ஃபுல்லாக வந்து கேட்டு பார்க்கணும். இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ரெட்மி பட்ஸ் 5ஓட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வரும். அண்ட் போல்ட் Z40 அல்ட்ராவோட பேட்டரி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான வீடியோஸ் வந்து வரும். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வித் ரிவ்யூ வீடியோ வந்து சூன் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சிஎம்எஃப் பட்ஸ் இயர்பட்ஸை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.